ஆக்டிவேட் ஸ்பேஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சுருக்காங்க. انت تشوف نفرات ஓகே هناك تكي. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் வந்து அங்கே இருக்குது. அங்கே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இவ்வளோ நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிட்டோம். அநியாயம். அவ்வளோ தூரம் வந்து எடுத்த முன்னால் என்ட்ரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், டிலீட் ஆகிட்டு. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாங் ப்ரெஷ் பண்ணால் வீடியோ டிலீட் ஆகிற மாதிரி. அது நடந்துடுச்சு. sorry.com. அகைன் நம்ம வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்கா, செம்மையாக இருக்கா. மேலே என்ன மேலே உள்ள ப்ரூஃபை பாருங்கள், இதுவே வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். டிக்கெட் இங்கே தான் எடுக்க சொன்னாப்புல. ஓகே, இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. நம்ம வந்து ரைட் சைட்லேருந்தே ட்ரை பண்ணுவோம். ஆனால் ரைட் சைடு தான் நம்மளுக்கு எப்பயுமே சிறந்த ஒரு இடமா இருக்கும். வை டு வி எக்ஸ்ப்ளோர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று இருக்குது. சரிங்களா, வித்தியாசமாக தான் இருக்குது, ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக இருக்குது. ட்ரை பண்ணுவோம். இது வந்துட்டு ராக்கெட் ரெடி நாசா அட்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா, இதுயா இது ராக்கெட்டுக்குள்ளுக்கு இருக்கிறது. இந்த அது இதுதான் வானத்துக்கு போகிறது. சரியா, நல்லா இருக்கு. இது வந்துட்டு இது வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. இதுக்கு 3 கோடி வேர்த்து செம்ம வேர்த்து. ஒரு ஸ்பேஸ் சென்டருக்குள்ளே வந்த ஃபீலோட தர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. மாஷா அல்லாஹ். இது ஒரு ரியலி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தரக்கூடியது தாங்க. நீங்கள் வாரது நல்லா ஒரு 3 கோடி கொடுத்து இதுக்கு நீங்கள் வாரீங்க அப்படின்னா ரொம்ப வேர்த்தாக இருக்கும். இது என்னது, கேன் யூ லான்ச் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இங்கே வந்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னா, எப்படி வந்துட்டு ராக்கெட் வேலை செய்யுது அப்படின்றத பொறுத்து இருக்குது. இது வந்துட்டு இருக்குது, ஸ்பேஸ் இஸ் இன் தட் ஃபார் அவே சம் சயின்டிஸ்ட் ஆர்கியூ ஸ்டார்ட் ஓன்லி 100 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 100 கிலோமீட்டரில் இருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்துட்டு இப்போது ஒரு ராக்கெட் எப்படி தயாரிக்கிறது அந்த மாதிரின்ற மாதிரி கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட் அப்படின்ற. சரிங்களா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க ராக்கெட்டை அப்படின்றது முதற்கொண்டு இதில் வந்து செஞ்சுருக்கு. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பேஸை முடிச்சுப்போம். இந்த ஸ்பேஸ் வந்து ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்படி வந்துருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு வேறு இது என்னது அப்படின்னா, இது அரபியில் இருக்குது. வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கண்ட்ரோல் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு புஷ் த டயல் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, நம்ம இதை வந்துட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு. 10 push dial, select the language அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன இது, turn and push the dial. ஐயோ,
சுற்றினோம் அப்படின்னாக்கா வேலை செய்யுதுங்க. இந்த மிஷன் 1 பில்ட் ஸ்பேஸ் ப்ரோப், மிஷன் 2 பில்ட் மூன் லான்ச்சர், மிஷன் 3 பில்ட் மாஸ்டர் லோவர். சும்மா அமர்த்தி பார்ப்போம் என்ன செய்யுதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஹேக்கிங் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வச்சு ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபைன் அண்ட் ஸ்கேன் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. use the blocks, use this block to end up data. Oh, right. இப்போ நம்ம இதுக்கு பதிலாக இந்த கீழே ஒன்று இருந்துச்சு பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை வச்சோம் அப்படின்னா அதை வந்துட்டு மாற்றி சொல்லும். அப்படி தானே? எஸ் கொடுத்து பார்ப்போம். ஆமாம். இப்போ நம்ம அதுக்கு ஒவ்வொன்று வச்சோம் அப்படின்னாக்கா அது ஒவ்வொன்றும் சொல்லுது. சரிங்களா? அடுத்தது வச்சு பார்ப்போம். கீழே இதை வச்சுட்டு இதை தூக்கி வச்சுட்டு ரைட், இப்போ அது என்னன்னு சொல்லி காட்டுது. ஓகேங்கண்ணா, இப்படிங்க. இதை வந்துட்டு நான் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பில் காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டு இது இருக்குது தானே, இதை வந்துட்டு நீங்கள் சுற்றுறது மூலமாக நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா செலக்ட் ஆகுது. அதே மாதிரி இது இப்படி எடுத்து இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக இதை தூக்கி வேறு ஒன்றுத்துக்கு வச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு இப்படி வருது. இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்ததை வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லும் இது என்னது அப்படின்றத. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ அடுத்ததை முடிச்சுட்டு போவோம். அடுத்தது வந்துட்டு இது ஸ்பேஸ் 2001 2010 ரோபோட்ஸ். இப்படி மேலே காட்டலையே, இங்கே பாருங்கள். சீரியஸாக ஒரு ஸ்பேஸ் ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலை தர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. எல்லாம் 3 கேடி கொடுத்து நீங்கள் வந்துட்டு போகிறதுல பேர்த்தாக இருக்கும். அங்கே எங்கே போகிறத இங்கே வாங்க 3 கேடிக்கு. இது வந்துட்டு குவைட்டோட சேட்டலைட் வியூ. இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தராங்க. பார்த்துட்டு பயந்துறாங்க, கண்ட்ரோல் பண்ணிடலாம் நமக்கு. அடுத்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, இப்போ இங்கே ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை எடுத்து கொண்டு போயிட்டு இப்போ இதில் இதை ஒன்று எடுப்போம். வருமா? கட்டி எடுத்துக்கணுமா? வரணுமே. பொட்டியோட வரணும். பாருங்க, பெட்டியோட வருது. இந்த பொட்டியோட தூக்கி இங்கே வைக்கணும் போல இருக்கு. சரிங்களா? இப்போது இது அது என்னன்றதை காட்டும். டச் ஸ்க்ரீன் இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்று. இருந்த இடத்துலையே வைத்து விடுவோம். ஒப்ஜெக்டை வைங்கடா அப்படின்னு போட்டிருக்கு. ஒப்ஜெக்டை வச்சா எடுக்குது இல்லை. அந்த காட்டுது பாஸ், காட்டுது. அது என்னன்னு சொல்லி காட்டுது. சரியா? அப்படி ஒவ்வொன்றையும் தூக்கி வைக்கணும். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. நமக்கு ஸ்பேஸை பற்றி பேச ஒன்றும் தெரியாது அப்படின்றத நம்ம இதை விட்டு போயிடுவோம். இது வந்துட்டு ஒரு இது
சரிங்களா, இப்படி இருக்குது. மேலே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது. டிரைவர் ரோபோ. சரிங்க, டிரைவர் ரோபோட் இன் மாஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கா. நான் நினைக்கிறேன் இங்கே அமர்த்தி நான் அது கண்ட்ரோல் ஆகும் போல். ஆக்டிவேட் ஆகுதில்ல. ஸ்டீரு வேலை செய்யாதோ? லைவாக வேலை செய்யுது. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுறோம். மிஷன் 1 சரிங்களா. சும்மா நமத்துவோம். லொக்கேஷன் ஏரியா பிகின்ஸ். ஓகே, ஸ்டார்ட். சரிங்களா. யூஸ் த ஜோஸ்டிக் ஜெர்சல் கண்ட்ரோல். ஓகே, நம்ம அங்கே அமர்த்தி பார்ப்போம். சரியா ஓடுதான்னு சொல்லிட்டு இதை அமர்த்திட்டு கெட் த ஏரியா பிஃபோர் ப்ரெஸ் த பட்டன். லொக்கேஷன் ஏரியாவா? ரைட்டு. வேலை செய்யுதுங்க அங்கே, ஆனால் ஓடுது இல்லையே. இருவிட்டு போலையே. என்ன மிஷன் வந்துட்டு இதாகிடுச்சா, அபாண்டட் ஆகிடுச்சா? டைம்ஸ் ஆஃப் ட்ரை அகைன் வந்திருக்கு. சரியா, அது வேலை செய்தில்லை. சரி, நம்ம 2வது ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ட்ரில் பண்ணுறது அப்படி இருக்குங்க. அது அங்கே வேலை செய்யுது. ஆனால் சரிங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா ஓடாது. அங்கனைக்கே ட்ரில் பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணுது, ஆனால் ஓட மாட்டேங்குது. சரி, மேலே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது. சரிங்களா, ஒரு விண்ணுலகத்துக்கு வந்து ஒரு ஃபீலை தார மாதிரி வச்சுருக்காங்க. சீரியஸாக இது நல்லா இருக்குது. இது என்னதுக்கு? இங்கிலீஷ். வாட்டர் ஃபில்டர், சன்கிளாஸஸ், போலீஸ் பேர், கோல்ட் க்ளோஸ். இது வேணாம். சரிங்களா, இப்படி இருக்குது. ஒவ்வொன்று இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளது. சரிங்களா, டைம் இல்லை நமக்கு. எல்லாத்தையும் சும்மா அப்படி பார்த்துட்டு போவோம். ஸ்பேஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சுருக்காங்க. என்ன செய்யும்? இங்கிலீஷ். த மாடர்ன் ப்ராஜெக்ட், ஹியூமன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ரோபோட். இது வந்துட்டு ஃப்யூச்சரில் தான் வருமா? சரிங்களா, சரி நம்ம வேறு எதுக்கு போவோம். இதை பாருங்க. மாஷா அல்லாஹ், வேறு லெவலில் செஞ்சுருக்கீங்க பாஸ். நான் இதுக்கு பாராட்டுறேன். இந்த ஒரு இடத்துக்கு 3 கேடி கொடுத்து வந்ததை நினச்சி நான் பெருமைப்படுகிறேன். காசை வீணாக்கவில்லை. சரிங்களா, ஸோ இவ்வளோதான். நான் வந்துட்டு அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததுக்கு நான் நினைக்கிறேன் வெளியில் போய் தான் போகணும் போல். அவுட் சைட். தேங்க்யூ. எப்படி போனோம்னா தான் அடுத்ததுக்கு போய்க்கலாம். லேர்னிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேறு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் தெரியலை. இது கண்ட்ரோல் பண்ணலாரு.
சரி நம்ம அப்படியே வெளியே போனால் அடுத்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போயிடலாம். சயின்ஸ் லேபே நம்ம எவ்வளோ நேரம் செக் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்பேஸ் லேபை.